தூய்மையே எது என்றால் அது ஆசான் திருவடி தான் தூய்மையான ஆசான். அங்கே எந்த வித விகாரம் இல்லை, பொருள் பற்று இல்லை, ஜாதி வெறி இல்லை, மத வெறி இல்லை, சின்னமில்லை, விகற்பம் இல்லை. அதுதான் தூய்மை. விகற்பமில்லாதவன், வஞ்சனையற்றவன், பொய்யில்லாதவன், தூய்மையானவன், கேட்பதெல்லாம் தரக்கூடிய ஆசான் அகத்தீசன் திருவடியை பற்றுவதே மன தூய்மைக்கு துணை இருக்கு. அந்த பற்றுகின்ற மக்கள் தான் உண்மையான ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்கள். அன்பன் மாதவன் சொன்னார், மற்ற மற்ற இடத்தில் ஆன்மீகம் என்ற பெயரில் பல்வேறு கோணங்களில் இட்டுச் செல்லுகிறார்கள் சொன்னார். நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்லை, என்னோடு சேர்ந்தவர்கள் அல்லது ராமலிங்க சாமி சொல்ல மாட்டார். அவர் காட்டிய பாதை பசியாற்றுங்கள், எல்லாம் உள்ள அருள்புரிஞ்சோதி ஆண்டவரை பூஜை செய்யுங்கள், அப்படி தியானம் செய்யணும் அவர் போனார். மற்றெல்லாம் அந்த கதையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அங்கே ஆடு வெட்டு, கோழி வெட்டு, பாலை வசியம், தேனை வசியம், அங்கே பரலுங்கிற பேச்சே இருக்காது. அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை, பிடிச்சி கரையேறிக்கிட்டா போ, இல்லாட்டி போனால் போன்றோம். அப்போ இப்படி ஏன் சொல்கிறார்கள்? அவர்கள் மட்டும் என் பிடிக்க சொல்ல முடியாது. பற்றிய திருவடி யார்? எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆகிய ஆசான் ஞானபண்டிதனை திருவடியை பிடித்தார் ராமலிங்க சாமிகள். ராமலிங்க சாமிகள் பற்றியதனால்தான் அவர் பேசியதெல்லாம் உண்மை, மற்றதெல்லாம் கதையே இருக்காது, மற்ற எதுவுமே இருக்காது. பசியாற்றங்கள் உருகி தியானம் செய்யுங்கள், மற்றதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்வார். ஆக இப்படி அவங்க பேசுவதற்கு காரணம் உண்மையை அறிந்தார்கள், உண்மை பொருளை அறிந்தார்கள், உண்மையான திருவடியை பூஜை செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள். நானும் ஞானிகள் திருவடியை பூஜை செய்கிறேன். ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன், தாயுமான சாமிகள், பட்னத்தார், அருணகிரி, பத்திரகிரி போன்ற பெரிய பெரிய ஞானிகளை தினம் வணங்குறவன் நான். வணங்குவதால் தான் இதெல்லாம் மற்றெல்லாம் கதை. அவர்கள் காலை 5 மணி எழுந்து ஞானிகள் நாமத்தை சொல்லுங்கள், சாசாங்கம் இருந்து வணங்குங்கள், முன் செய்த பாவத்தை நீக்கிக் கொள்ளுங்கள், வறுமையை தீர்த்து கொள்ளுங்கள், மனம் சாந்தடையுங்கள். வேறு வழியில் நாங்கள் சொல்கிறோம். அதான் நாங்கள் கண்ட உண்மை திருவடி தான். பூஜை செய்தால் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம், கடைபிடிக்கிறோம். ஆகவே அதுக்கு என்ன உபாயம்? தினம் தியானம் செய்கிறோம். பூஜை செய்து தவறாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அது வரட்டும். மன ஒருநிலைப்படலையா, அதை பற்றி கவலைப்படாது. மன ஒருநிலைப்பட்டாலும் பூஜை செய்யணும் முடியாது. பூஜை செய்கிறோம், தினம் பூஜை செய்வோம். காலையில் பூஜை செய்வோம், ராத்திரியில் பூஜை செய்வோம், மத்தியானத்து பூஜை செய்வோம். பூஜை செய்ய தவறினால் நிச்சயமாக மனம் மாசுபடும். பூஜை செய்ய தான் புலால் உண்ணுவது பாவம். நானே சாப்பிட்டேன். புலால் உண்ணுவது பாவம். உயிர் கொலை செய்யக்கூடாது, அது பாவம். பிற சொத்தை அபகரிக்கக்கூடாது, அது பாவம். பிற மனம் புண்பட பேசக்கூடாது, பாவம் என்று தூய்மையானவன் திருவடியை பூஜை செய்தால் அன்றி முடியாது. அவன் ரொம்ப கருணையே வடிவானவன். கருணையே வடிவானவன் ஆசி பெறதான் உணர்த்தப்பட்டது. ஆமாம், குற்றம் தான். இல்லைன்னா என்ன தான் அறிவுரை சொன்னாலும் எனக்கு எடுபடாது. நான் ரொம்ப மூர்க்கனாக இருந்தவன். மூர்க்கன், அடாத பாவி. நான் அடாத பாவி தெளிவடைவதற்கு காரணம் விடாது பூஜை செய்தனால்தான். அடாத பாவி உண்மையை போல அறிவதற்கு காரணம் விடாது பூஜை செய்தேன். பூஜை செய்தனால் உண்மை தெரிந்து கொண்டேன். ஆண்டுகள் பல கடக்க வேண்டும் என்பதற்கு தெரியாது எனக்கு. அவசர புத்தி காரணம். நான் தினம் பூஜை செய்தால் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். சரி, தலைவன் ஆசையால் தான் நம்மளுக்கு காரியம் நடக்கணும். செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கலவா? இருந்த இடத்திலிருந்தே கோடிக்கணக்கான மக்களுக்கு அன்னதானமும், லட்சக்கணக்கான தண்ணீரும், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திருமணமும், ஆயிரக்கணக்கான பேர் கண்டுபிடியும், இப்படி அன்பர் மாதவன் செயல்பாடெல்லாம் சொன்னார். இருந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் செய்யலாம். எங்கே நான் இருக்கிற இடம் யார்? நான் இருக்கிற இடம் திருவடி. திருமலை தேவன் திருவடியும், காலாங்கிநாதன் திருவடி, அகத்தீசன் திருவடி இருக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே செய்கிறோம்னா எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறான்? திருவடியில் கீழே அவரோட நிழலில் இருக்கிறேன். திருவடியின் நிழலில் இருப்பதால் இருக்க இடம் உயர்ந்த இடம். அதனால் தான் செய்ய முடியாது, இல்லைனா தடை வரும் அல்லவா? ஆகவே நீங்களும் அந்த இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த பிடிப்பு, அந்த இடத்தை பற்றி கொள்வதற்கு இருந்த இடம் பெரிய இடம், அதுதான் திருவடி. ஞானிகள் திருவடியில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நினைச்ச இந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் திருவடி இருந்து கொள்ளுங்கள். வினை விடுமோ உங்களை? அது என்னை தான் விட்டதோ? வினை விடுமோ? பல்வேறு பிரச்சனைகள் வந்து தாக்கத்தான் செய்யும். யாரும் அதில் தப்புக்க முடியாது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தினம் பூஜை செய்து அது திருவடியில் இருந்து கொண்டே எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். இதுதான் இந்த ஆன்மீகம் என்பது.